அமெரிக்காவில் ட்ரம்புக்கு எதிராக ஜனநாயக கட்சிக்கு ஆதரவை தெரிவிக்க ராகுல் காந்தி மோடியை தாக்கி பேசினாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. கோணம் 1. அரிசோனா, ஜார்ஜியா, மிச்சிகன், நெவாடா, வடகரோலினா, பென்சில்வேனியா மற்றும் விஸ்கான்சின் ஆகியவை வெள்ளை மாளிகை யாருக்கு என்பதை தீர்மானிக்கும். தேர்தல் நெருங்கி வருவதால் இரு கட்சிகளின் பிரச்சார குழுக்களும் இந்த மாகாணங்களில் பிரச்சாரங்களை வேகப்படுத்தியுள்ளன. இந்த நிலையில் இந்திய வம்சாவழியினர் வாக்குகளை சிதறவிடாமல் அள்ளிவிட ட்ரம்பும் கமலா ஹாரிஸும் முயற்சிக்கின்றனர். கோணம் 2. கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவழி என்று தற்போது அதிகமாகவே அடையாளம் காட்டிக்கொள்கிறார். ஆனால் பிரதமர் மோடிக்கு நெருங்கிய நண்பராக ட்ரம்ப் இருக்கிறார். மேலும் கமலா ஹாரிஸ் தன்னை இந்தியராக காட்டிக்கொள்ள முன்னர் பெரிதும் தயங்கியதால் அவரை இந்திய வம்சாவழியினர் நம்ப மாட்டார்கள் என்கிற நிலை ஏற்பட்டது. இப்போது கமலா ஹாரிஸ் இந்திய வம்சாவழியினர் வாக்குகளை பெற தீவிரமாக முயன்று வருகிறார். கோணம் 3. சமீபத்தில் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின்படி குடியரசுக் கட்சி வேட்பாளர் ட்ரம்ப் கமலா ஹாரிஸை விட மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே தற்போது கருப்பினத்தவர், வெள்ளையரல்லாத கலப்பினத்தவர், இந்திய வம்சாவழியினர் ஆகியோரின் வாக்குகள் மிகவும் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. கோணம் 4. பிரதமர் மோடியின் சாய்ஸாக ட்ரம்ப் இருப்பார் என்பதால் அமெரிக்காவுக்கு சென்றிருக்கிற ராகுல் காந்தி இந்திய வம்சாவழியினரிடையே மோடியை தாக்கி பேசியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் கமலா ஹாரிஸை அவர் மறைமுகமாக ஆதரிப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்களில் தகவல்கள் கசிகின்றன. கோணம் 5. ராகுல் காந்தியின் பயணம் ஏற்கனவே திட்டமிடப்பட்டதுதான். அவர் வெளிப்படையாக நமது இந்திய வம்சாவழியினரிடையே அரசியல் குறித்து பேசினாரே தவிர அமெரிக்க தேர்தலுக்கும் இதுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை அமெரிக்க மக்கள்தான் முடிவு செய்வார்கள் என்று காங்கிரஸ் தரப்பில் கூறுகிறார்கள்.